श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते यस्य वाङ्कृतिपर्यन्ता यदिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रत्ये वन्देहे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இந்த குணதோஷத்தை பற்றி நாம இதுக்கு முன்ன சொல்லிட்டு இருந்தோம். அந்த குணதோஷம்ன்றதுல ஒரு சுத்தி அசுத்தி அதையும் பத்தி சொன்னோம். எதுக்கெல்லாம் எப்படி சுத்தி வருது, எப்படி அசுத்தி வருது, அந்த அசுத்தியை போக்கடிக்கிறதுக்கு என்ன பிரக்கிரியை, சாஸ்திர சம்மதமான பிரக்கிரியை என்ன, இதெல்லாம் இதுக்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தேன். இந்த சுத்தியை பத்தி சொல்றதுக்கு தாற்பயமே என்னன்னாக்கா, அசுத்தமான வஸ்துவானது தியாஜ்யம், விட வேண்டியது, சுத்தமான வஸ்துவானது கிராஹ்யம், இது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்பதாக சொல்றார். அதே மாதிரி क्वचित् गुणोपि दोषस्यात् दोषोपि विधिना गुणः गुणदोषार्थ नियमः तद्धिदाम् एव बाधते. சில சமயங்கள்ல குணோபி தோஷம் வந்து அதே சமயத்துல சில கணங்கள்ல என்ன வருது அப்படின்னாக்கா தோஷோபி குணம் சாது. இப்போ பிரதிகிரகம்னு சொல்றது இருக்க, ஒருத்தர் இடத்துல இருந்து வாங்கறதுன்றது இருக்க, எப்பவுமே அது இழப்பமா தான் சொல்லப்படுது, குறைவாதான் சொல்லப்படுது. இப்ப இந்த பிரதிகிரகம்ன்றது தோஷம். சரி, பிரதிகிரகம் பண்ணாத எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்ன கேட்டாக்க, அப்போ இந்த பிரதிகிரகமே குணமாக விதிச்சிருக்கு ஆபத்காலத்துல. இப்ப யாருக்கு என்ன இருந்துருக்கு, நமக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ உஞ்சவர்த்தி பிரதிகிரகம் இல்லையா என்ன கேட்கலாம். ஆனா உஞ்சவர்த்தி வந்து இந்த மாதிரி அதுல எத்தனையோ விதமான உஞ்சவர்த்தி இருக்கு, சில உஞ்சவர்த்தி இருக்கு, அப்புறமா அஸ்வஸ்தவர்த்தி அப்படின்னு எல்லாம் இருந்துருக்கு. ஆகையால அந்த உஞ்சவர்த்திகளை அது கேவல பிரதிகிரகம் மாத்திரமா சொல்ல முடியாது. நாம சொல்லிட்டு போறோம், அவ யார் இஷ்டப்படுறாளோ இஷ்டப்படுறவா போட்டு கொடுக்குறான், அதாவது அதை வந்து பத்துவம் வாங்கி கொடுக்குறா, அதை வாங்கிக்கிறோம், இவ்வளவுதான் சொல்றா. அது கேவல இதுக்காக, இந்த பிரதிகிரகத்துக்காக வாங்கறதுக்காகவே ஒருத்தர் போனதாகவோ அதை வாங்கினதா அப்படிலாம் ஒண்ணு கோத்ராய கண்மணி இப்ப இவனுக்கு சொல்லி தானம் கொடுக்குற மாதிரி வாங்கி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலாங்க. இப்போ அங்கேயும் வரைச்சு என்ன ஆகுதுன்னா, ஆபத்காலத்துல வரக்கூடிய ஒரு பிரதிகிரகம் தான் அது. அந்த இடத்துல வரைச்சு பஞ்சவர்த்தி கூட என்னன்னா, அஸ்வஸ்தவர்த்தி நாளைக்காக வச்சுட்டு வாங்கல. நாம இப்ப இன்னைக்கு பெருமாள் திருவாரசனத்துக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்காக தான் நான் வந்து பஞ்சவர்த்தி பண்றோம் உபாதான காலத்துல. இப்ப இது போய் தான் இன்னைக்கு பெருமாள் திருவாரசனமே பண்ணணும். இன்னைய அனுயாகத்துக்கு எல்லாத்துக்கும் இதுதான் தேவைப்படுறது. இப்ப இது பிரதிகிரகத்துல இருக்கு. ஆனா லோகத்துல எப்படி சொல்றோம்னா, ஆபத்து இல்லாத காலத்துல நிஷித்தமாக இருக்கிறதுனால அதுக்கு தோஷம் வரணும்னு சொல்லுங்க. கிரகண காலத்துல தானம் பண்றோம், தானம் பண்ணா கொடுக்குறவாளுக்கு ரொம்ப விசேஷம், வாங்கிக்கிறவாளுக்கு சாமான்யமா சாதாரண காலத்துல பிரதிகிரகம் பண்ற தோஷம் மாதிரி பன்மடங்கு தோஷம் கிரகண காலத்துல பிரதிகிரகம் பண்ணா வரும். அகையில இது மாதிரி சில இடங்கள் சமயங்கள்ல வரைச்சு கிரகண காலத்துல மந்திர ஜபம் பண்றோம். சாதாரண சமயத்துல மந்திர ஜபம் பண்ணா வரக்கூடிய பலன் என்னவோ அத மாதிரி பன்மடங்கு பலன் அளிக்க வல்லது கிரகண காலத்திலேயோ இல்ல வேத விசேஷங்களையோ தீர்த்தக்கரையிலையோ பண்றதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிருக்கு. அதையால எந்த இடத்துல குணமாக எங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவே சில சமயங்கள்ல தோஷமாகவும் ஆகும். தோஷமாக சொல்லப்பட்டது கூட குணமாக ஆயிடும்.
ஆகையால இப்போ பிறருடைய தர்மம், இப்போ ஒரு தீவரன் மீன் பிடிக்கிறவன் இருக்காங்க, அவனுடைய தர்மம் சமுத்திரத்திலேயோ மீதி நதியிலேயோ எங்கேயோ போய் மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை வித்து அவனுக்கு இது பண்றது, அவனுக்கு வேணா அது தர்மம் ஆகலாமே தவிர பிராமணன் போய் அவனுக்கு தர்மம் சொல்றியே நான் போய் அதை பண்றேன் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பண்ணான்னாக்க அது தர்மமாக இருக்காது. ஆகையால ஒரு விஷயமே அந்தந்த சந்தர்ப்பானுசாரேன குணமாகவும் தோஷமாகவும் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பராமர்சம் பண்ணிதான் இது குணமாக இருந்ததுன்னா அதை கிரகிக்கணும், தோஷமா இருந்ததுனாக்கா விட்டுடணும் என்ன சொல்றது. இப்போ இப்ப சுறாபானம் பண்றதுன்றது இருக்கு, இது தோஷம். இது எல்லாருக்கும் சுறாபானம்ன்றது சொல்லல. சில பேர் பண்ணாங்கனாக்கா சுறாபானம் பண்றதுனால அவளுக்கு ஒரு தோஷம் வரப்போறது இல்லை. ஔஷதார்த்தம் சுறாமப்பி பிபேயத்துன்னு சொல்லிருக்கு. ஔஷதார்த்தம் இப்போ ஆதரவனா இருக்கான், நோய்வாய்ப்பட்டவனாக இருந்துருக்கான், அவனுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படணும். ஔஷதார்த்தம் சுறாமப்பி பிபேயத்துன்னு சொல்லச்சு என்ன அர்த்தம்? இப்ப இந்த சுறாபானத்தை எல்லாருக்கும் அங்கீகாரம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. கால விசேஷத்துல அந்த துறைக்கு சமானமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை நாம உபயோகப்படுறதுனால தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அதையால இப்ப இதே மாதிரி சன்னியாசிகளுக்கு சங்கம், அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து சன்னியாசிகள் விவிக்தமான ஒரு தனி இடத்துல இருந்துருக்கணும், அதுதான் சன்னியாசிகளுக்கு ஏற்றதாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இப்போ கிரகஸ்தனுக்கு என்னன்னாக்க பலரோடு சேர்ந்து எல்லாரையும் அதிர்ச்சி சத்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்கும் விதி பிராப்தமாக இருந்துருக்கு. ஆகையால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தை பராமர்சம் பண்ணி அந்தந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணோம்னே தவிர தேசம் ஒரு ஒரு தேசத்துல வரைச்சே இப்படிதான் ஆச்சாரம் தேசாச்சாரம் என்ன இருக்கோ அதை அனுஷ்டிக்க வேண்டியதுதான் நம்ம. அதே மாதிரி காலத்துக்கும் ஏற்ப நம்ம பண்ணணும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சொன்னமானாலும் கூட இந்த கலியில சில கஷ்டங்கள்லாம் வருது. இந்த கலிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா விஷயேஷு குணாத்தியாசாத்து பும்சக சங்கஸ்வதோ பவேத் சங்காத்தத்திர பவேத் காமஹ காமாதேவ கலிஹி நிருணாம். இது எல்லாவற்றிலையும் காட்டிலும் முக்கியமான விஷயம் விஷயத்துல பற்று இருக்கிறது. இது வேணும் அது வேணும் அது வேணும்னு நம்ம விரும்ப நம்ம நினைச்சுட்டே இருந்தோமானாக்க அதை காட்டிலும் அனர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த விஷயத்துல பற்று இல்லாத போயிட்டோம்னாக்க நமக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஆசையே வரப்போறது இல்லை. ஆனா வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய இவா திருஷ்டியில ஒரு குணம்ன்றது ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் நல்லதுன்ற ஒரு எண்ணம் வருது. அதனாலதான் நாம அந்த வஸ்துக்களை ஆத்துல சேர்க்கிறோம். இப்ப அந்த குணபுத்தின்றது எதனால வருதுன்னா, குணபுத்தி என்ன பண்றதுன்னாக்க சங்கத்தை உண்டு பண்றது, அந்த வஸ்துவோட ஒரு சேர்க்கையை ஏற்படுத்துறது. அந்த சங்கம் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆசை வந்துருப்போது, ஆசை வந்துட்டோம்னாக்க அனர்த்தம் தான் வரப்போகுது. இப்ப நாம வஸ்துவை சேர்க்கிறோம், ஏதோ வாடகை ஆத்துல இருந்துட்டு இருக்கோம், எத்தனை நாள் வாடகை ஆத்துல இருக்கு, சொந்தம் இருந்தா தேவையில்ல போல இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும். சொந்தமா ஒரு குடிசை இருந்தா கூட பரவாயில்லன்னு முதல்ல நினைப்போம். சொந்தமா ஒரு குடிசை வந்து இந்த குடிசையில எத்தனை நாள் இருக்கிறது, அதுல ஒரு சங்கம், அதை சின்னதா ஒரு வீடா கட்டிட்டா என்ன அப்படின்னா அந்த கட்டின்டா போகாது, அதை இன்னும் விஸ்தாரமா ஆக்கிக்கணும். அது விஸ்தாரமா ஆக்கிண்டா போறாது, இன்னும் என்னென்னமோ சௌகரியங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கணும். இதுக்காக இந்த வஸ்துக்களை இப்படியே போச்சுன்னாக்கா கடைசியில நாம ஆத்மாவை பத்தி சிந்தையே இல்லாத போயிட்டு போகுது. இதுதான் கலியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த காமம் கட்டில போய் இந்த ஒவ்வொன்றும் காமத்துல போய் முடிஞ்சிடுச்சோம்னாக்கா, காமம் வந்துடுச்சோம்னாக்கா அதுக்கு மேல என்ன ஆக போறது அப்படின்னு அனர்த்தம் தான் வரப்போகுது. ஆகையால எதோ எதோ நிவர்த்தேத விமர்ச்சேத ததஸ்ததா ஏக தர்மோ நிருணான் க்ஷேமஹா
சோக மோக பயாபகா. இந்த கலிகாலத்துல எது தர்மமாக ஆறுது என்று கேட்டோம்னாக்க, எந்த வஸ்துக்கள்ல இருந்து எப்பெல்லாம் அந்த விடுபடுபவனாக இருந்துட்டு இருக்கானோ, எதோ நிவர்த்தேத விமுச்சேத ததா, இது வேணும் அது வேணும்ன்ற எண்ணத்துல இருந்து நாம மாறுபட்டு இருந்தோம்னாக்க, அப்ப அந்த விஷயங்கள்ல இருந்து நாம விடுபட்டவர்களாக ஆகிறோம். ஏஷ தர்மம் நிர்ணயம் கேமகா. தர்ம ஆசைப்படக்கூடாது, இது வேணும் அது வேணும் நிறைய ஆசைப்பட்டு சேர்த்துமானாக்க கருத்துல அனர்த்தம் தான் வரும். ஆகையால இது வேணும் அது வேணும்னு சேர்க்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ இருக்கிறது போறோம். இன்னைக்கு பெருமான் பரவாயில்லத்துக்கு போறோம், இருக்கிற விஷயத்தை கொண்டு நாம சௌகரியத்தை பண்ணிக்கிறது, இதையே சௌகரியமா நினைக்கிறது, இப்படி இருந்துட்டோமானாக்க இதுதான் கலிகாலத்துக்கு நமக்கு சோகத்தையோ மோகத்தையோ ஏற்படுத்தாமல் இருக்கும்னு அர்த்தம். சோக மோக பயாபகன்ற வார்த்தை சொல்லிருக்க. சோகம் எப்போ வரும்னா, இந்த வஸ்து இல்லாத போயிட்டோம்னா சோகம் வரப்போகுது. ஃபேன் இல்லை, ஏசி வேலை பண்ணல, இன்னைக்கு கரண்ட் இல்லை, ஏன் இது எல்லாத்தையும் நாம என்னத்துக்கு வச்சுக்கணும்? இது இல்லாதையே இருந்தோமானாக்கா நம்மளால ஜீவிக்க முடியாதுல்ல. அப்போ இது எதுவும் வேண்டாம்னு சொல்லி நாம பண்ணினோம்னாக்க அந்த சோகத்துக்கோ மோகத்துக்கோ ஒரு இது இல்லாத இருக்கு. குளிர் சாதன வஸ்து இருந்துருக்கு. இந்த குளிர் சாதன வஸ்து இருந்தா அனுகூலமா தான் இருக்கு. நிச்சயம் போய் கிளம்புது வாங்கிட்டு வருவானா, வந்து வெட்டிக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம், வஸ்து கட்டு போகாத வெட்டிக்கலாம்லாம் நாம சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டோமான நம்ம எது எப்படி கிடைக்கிறதோ அது வச்சிருந்தாலும் நாம நடத்திருந்தோம். அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது நம்ம? இப்ப இந்த வஸ்து கெட்டு போயிடுச்சுனாக்க, இந்த வஸ்து இல்லாத போயிடுச்சுனாக்க தத்ரயுக்தமான சோகம் வருது, தத்ரயுக்தமான மோகம் அது இருந்தாதான் நம்மளால ஜீவிக்கவே முடிகிறதுன்றதெல்லாம் இருந்துருக்க. இது ஒரு அனர்த்தமான விஷயமாக இருந்திருக்கு. ஆகையால இது எங்க போய் முடியும் அப்படின்னாக்கா, கோபத்துல போய் முடிவு பண்ணணும். அந்த கோபத்துல முடிஞ்சதுன்னாக்கா குருதோகன்யா குருன்னு ஹனுமானுடைய வார்த்தை. அந்த கோபம் எங்க வேணாலும் கொண்டு போய் முடிச்சிடும், நம்மள எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்திடும். ஆகையால கலோர் கலேகே துர்விஷா குரோதம் தம் அனுவர்த்ததே தமசா கிரஸ்யதே பும்சா சேதனா வியாபினி திருத்தம். கலேகே இப்ப இந்த கலியை பொறுத்த வரைக்கும் என்ன என்று கேட்டாக்கா, இந்த கோபம் வந்துட்டோம்னாக்க கோபத்தினால மோகம் வருது, மோகத்தினால புருஷனுடைய ஒரு நிலைப்பாடு இருக்க மொத்தமே மாறி போகுது. அதாவது இந்த கோபம் மோகத்தினால எது நல்லது எது கெட்டதுன்றதையே தெரிஞ்சுக்க முடியாத போயிடுது. பும்சகா சேத்தனா வியாபினி திருத்தம். சேத்தனான்றது இந்த இடத்துல இவனுடைய விவேகம்னு சொல்றது எது நல்லது கெட்டதுன்ற பகுத்தறியக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைய கோபம்ன்றது இருக்க நாசம் பண்ணிடுறது. சரி, அது போனா போயிட்டுன்னா என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த விவேகம் கணக்கு போயிட்டோம்னாக்க சூன்யாய கல்பத்தைன்னு சொல்ற. இவன் சேதனமாக இருந்து மனுஷனாக இருந்துன்றதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத போயிடும். ஒரு விரக்ஷம் இருக்கு, இந்த விரக்ஷம் கூட என்ன பண்ணணும், விரக்ஷத்துக்கு வரைச்சே அதால அதுலயும் சைத்தன்யம் இருந்துருக்கு. சைத்தன்யம் இருந்தாலும் கூட அது இல்லாததுக்கு சமானம் தான். இது சைத்தன்யத்தை இருந்துட்டு என்ன பண்ண முடியும் கேட்டா ஒண்ணுமே தான் பண்ண முடியாது. ஆகையால அதுல இருக்கிற சைத்தன்யன்றது வெறும் சத்தைக்கு மாத்திரம்தான் அந்த சைத்தன்யம் இருக்கு, அந்த ஞானன்றது இருக்கு. அந்த மாதிரி நாம கணக்கு கோபத்தால ஆட்பட்டவர்களாக ஆயிட்டோமானாக்க இந்த மனுஷ ஜென்மமே வீடு. ஏன்னா எதையுமே நம்ம பண்ண போறது இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த விவேகிச்சு தெரிஞ்சுக்க முடியாத ஆயிட போறது. அவங்களுக்கு கருத்துல சூன்யம் தான் மிச்சமாகுமே தவிர மோகம் வரும். மோகம் அவங்களுக்கு வந்ததுன்னாக்க இவனுக்கு புருஷார்த்த ஹானின்றது வருது. தத்தோசிய சுவார்த்த விகுரும்சா மூர்த்திதஸ்ய மிருதஸ்ய. இப்படி கோபம் இருக்கிறவனுக்கு, இப்படி சூன்யபூதமாக இருந்திருக்கவனுக்கு இப்ப விவேகம் இல்லாத போயிடுறவன் அர்த்தம். விவேகம் இல்லாதவனுக்கு மனுஷனுடைய மூர்ச்ச தசையில எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. வாயில ஈ போனாலும் பசு போனாலும் ஒன்றும் தெரியாது, அப்படியே விழுந்து கிடப்பான். மிருத சரீரத்திலையும் அது எதுவுமே இருக்காது.
அந்த மூர்ச்சா திசையில இருக்கிற சரீரத்துக்கும் மிருத திசையில இருக்கக்கூடிய சரீரத்துக்கும் வேறுபாடு இல்லாதபடி ஒரு நிலையில இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆகையால வீணா வெறும் ஜீவிக்கதான் அவனுக்கு இருந்துட்டு இருக்குமே தவிர எதையும் தெரிஞ்சுக்காதவனாக இருந்துட்டு இருக்கான். விஷயாபினிவேசேன நாத்மானம் வேதனா பரம் விருட்ச ஜீவிகையா ஜீவன்னு வியர்த்தம் ஹஸ்ரேவ யஸ்வதன்னு வியர்த்தம் ஹஸ்ரேவ யஸ்வதன்னு. இந்த மூச்சு காட்டுன்றது இவன் மூச்சு இது பண்றதுன்னா என்னன்னா பாத்திரம்னாக்க இந்த ஈயம் பூத்துறவெல்லாம் ஒரு இது மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, ஒரு பை மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. அதை அமைக்க இது பண்ணான்னாக்கா அது என்ன பண்ணும், அந்த நெருப்பு அந்த இடத்துல தீட்சணமா ஆக்கிறதுக்கு இது பண்ணும். அதுக்கும் நமக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த சரீரத்தை கொண்டு மூச்சு விடுறதுக்கும் நமக்கு ஒன்றும் அதுக்கு துருத்தின்னு சொல்லிட்டு போவா. அந்த துருத்தி மாதிரி தான் நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிறதும் இருக்கோம். ஆகையால இதனால என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையும் விட வேண்டியதுன்றது முக்கியம்ன்றது இருந்திருக்கு. இப்போ இந்த சாதாரணமா எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்றோமே, இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப சில விஷயங்கள்ல ஆயுஷ் பிராணனா அவா தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு, ஆபத்துல எப்படியான பிராணனை ரட்சிக்கணும்னு சொல்லிருக்கு, புத்திராதிகளை ரட்சிக்கணும்னு சொல்லிருக்கு. அப்ப புத்திரன் இவா விஷயங்கள்ல மனைவி இவாள் விஷயத்துல இவனுக்கு பிரீத்தி இருக்கதா இருந்திருக்கு. அப்ப எல்லாத்தையுமே விட்டுடணும்னா எப்படி என்னால விட முடியும்? இதுக்கு உற்பத்தியைவகி காமேஷு பிராணேஷு ஸ்வஜனேஷு ஆசக்த மனசா மத்தியா ஆத்மனா நிஸ்தகேஷு நதான் அவிதுஷா சுவார்த்த பிராமியதோ மிருதினாத்வனி கதம் விஞ்சியாத் புனஸ்தேஷு சாம்ஸ்தமோ விசதோ புத்தா. இப்போ எது புருஷார்த்தம் இல்லைன்னு தெரியாதவாதான் இருந்திருக்கா. வேதம் எது சொல்றதோ அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு நிச்சயிக்கிறவாளாக இருந்துருக்கிறவாளும் கூட இப்ப என்ன பண்றாருன்னா சில சமயங்கள்ல பாப்ப மார்க்கத்துல அவ ஈடுபடுறவாளாக இருந்துருக்கா. இப்படி பிரவேசிக்கிறவாளா இருந்தாள்னாக்கா இவா விஷயத்துல இப்ப விவேகம் தான் இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கிறான், வேதத்தை கொண்டு எது நல்லது எது கெட்டதுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தாலும் அதை அனுஷ்டிக்காத பர்யந்தம் பிரயோஜனம் இல்லாத போகுது. இப்ப அந்த அனுஷ்டிக்காத பர்யந்தம் பிரயோஜனம் இல்லாத போயிட்டு அப்படின்னால இப்போ வேதம் எப்படி இவனை பிரவர்த்திக்க பண்ணும், நல்ல காரியத்துல ஈடுபட பண்றதுன்றது எப்படி பண்ணும், அததான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதுல என்ன பண்றாருன்னா கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா ரெண்டு விதமான மீமாம்சா ரெண்டா இருக்கு. கர்ம மீமாம்சன்றது கர்மாவை பத்தி சொல்றது, பிரம்ம மீமாம்சன்றது பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப என்ன ஆகும்னா கர்ம மீமாம்சகள்லாம் என்ன சொல்றாருனாக்க மோட்சத்துக்கே வேற விதமான மோட்சம்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி சிவை குற்றத்துல போய் பெருமாள் அனுபவிக்கிறதெல்லாம் மோட்சம்னு அவ ஒத்துக்கிறது இல்லை. அவ வேற வேற விதமான மோட்சம் தான் சொல்லி சொல்றா கர்ம மீமாம்சகர் தான். பிரம்ம மீமாம்சகர் தான் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இந்த சரீரம் அனித்தியமா இருந்துருக்கு, இந்த சரீரத்தை விட்டுட்டு பரமாத்மாவை தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக அந்த எம்பெருமான அடைவதற்கு உண்டான உபாயத்தை ஈடுபடணும். அந்த பிதற்கள்லாம் பூஜிக்க வேண்டியவாளாக இருந்திருக்கிற பிதற்களை யாகத்தினால இந்திராதி தேவதைகளையும் பிதற்களையும் பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணச்சே அது மூலமாக வரக்கூடிய பலன்றது யாகத்துல சொல்லியிருந்தாலும் கூட அனபிசம்ஹித பலன்னு சொல்லக்கூடியதாக பலத்துல நமக்கு எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் நாம அனுஷ்டிக்கணும். இவை எல்லாமே பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டிக்கணும், பகவத் கைங்கரிய ரூபமாக இந்த கர்மாக்களை நாம் அனுஷ்டிக்கணும்ன்றதெல்லாம் விஸ்தாரமா சொல்லிருக்க. இப்ப இதுல கர்மானுஷ்டானம் தப்புன்னு யாருமே சொல்லல. வேதத்துல சொல்லிருக்கிற ஸ்ரேய சாதனமாக சொல்லக்கூடியவைகளை பகவத் ஆராதன ரூபமாக அதை எப்படி பண்ணணும், அதில் கொண்டு சொல்லப்பட்ட பலோத்தேசன்னு எதேத சொர்க்காமன்னு சொல்லிருக்கு. சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறவன் எதேத யாகத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்லிருக்கு. அப்ப யாகம் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு சொர்க்கமே வேணாம், நான் மோசம் தான் தோப்புறேன், நான் என்னத்துக்கு யாகம் பண்ணோம்னு நீ நினைக்க வேணாம். சாஸ்திரம் நமக்கு சொல்றது
நாம ஜோதிஷோகம் அத்வைதோமயம் இதெல்லாம் இந்த பசுயாகத்தில் நாம பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப சாஸ்திரா பிரவர்த்தி, சாஸ்திரத்தினால பிரவர்த்தி பண்ணதே கூட அந்த பலத்துல எனக்கு அதுல உத்தேசம் இல்லை. இது இந்த காரியத்தை பண்ணா பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும். இது மூலமாக இதுவே பகவத் ஆராதன ரூபமாக பண்ணணும். ஆகையால ஈஸ்வேஷ தேவதா யஜ்ஞைஹி கத்வா ரம்ஸ்யாமஹேதிரி தஸ்யாந்தைஹ பூயாஸ்ம மகாசாலா மகாகுலாஹ ஏவம் புஷ்பிதயா வியாசா வியாக்ஷித மனசாம் ருணாம் மானினாம் சாபி சந்தானாம் மத்வார்த்தாபி நரோச்சதே. வேதத்துல இப்படி புருஷார்த்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அனுஷ்டிக்கிறவா, அதாவது கர்ம மீமாம்சக்காளாக இருந்திருக்கா கர்மாவை அனுஷ்டிக்கணும், அது மூலமா சொர்க்கம் மாதிரி பலனை அடையணும்னு சொல்றவாளால அவளுக்கு மத்வார்த்தாபி நரோச்சதே இல்லை. மத்வார்த்தாபி நரோச்சதைன்னா அந்த பெருமாள் விஷயமா சொல்லக்கூடிய வார்த்தையை கூட அவ்வளவா ருச்சிக்கிறது இல்லையா. அது சொர்க்கானுபவம் பிரம்மா அந்த மாதிரி வேற வேற விசேஷமான அனுபவத்துலதான் சொல்லி போகுமே தவிர, இப்ப இதனால என்ன வேறும் தான் அதுவும் தான் அதையும் தான் சொல்லிருக்கு. அப்போ அதை பின்பற்றுவதா, அதாவது ஒரே விஷயமே எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்துருக்கு, அதுவே தோஷமாகவும் எப்படி ஆறுதுன்றதான் அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். ஒரே விஷயம் யாகம். இந்த யாகத்தை அனுஷ்டிக்கச்சு வேதம் தான் இந்த சிரேயசாதனமாக நமக்கு நல்லதை ஏற்படுத்தும்னு வேதமே சொல்றது. இப்ப வேதத்தை நாம பிரமாணமா அங்கீகரிச்சிருக்கோம். அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற யாகத்தை நாம அனுஷ்டிச்சோம்னா நமக்கு சிரேயஸ் வரப்போகுது. எந்த விதமான சிரேயஸ் வரும்ன்றதான் நம்ம யோசனை பண்ணோம். இந்த சிரேயஸ்ல வரச்சே பெரிய ஐஸ்வர்யம் வரும். இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணாக்கா ஐஸ்வர்யம் வரும். அथवा இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணோம்னாக்க நமக்கு சொர்க்கம் வரும். இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றது இந்த சிரேயத்தை சொல்லிருக்கு. இப்ப இந்த சிரேயத்தை நமக்கு வேணுமா வேணாமா, இதை தீர்மானம் பண்ண வேண்டியதுதான் நாம. இது எல்லாமே அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால இந்த மாதிரி அஸ்திரமாகவும் அல்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்னன்னா அஸ்திர ஸ்திரத்துவ புத்தி. ஸ்திரமில்லாததுல ஸ்திரம்ன்ற ஒரு புத்தி. எப்படி ஸ்திரம்ன்ற புத்தி வருதுன்னாக்க, இப்ப இந்த மனுஷலோகத்துல இருந்தா 100 வருஷம் இருப்போம், தேவலோகத்துல போனோம்னாக்கா தேவமானத்துல 100 வருஷம் இருப்போம் அப்படின்னாக்கா, அப்போ எத்தனையோ வருஷம் ஒரு நாள் தான் ஒரு அவள் நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள் வச்சுட்டமான கூட அந்த மாதிரி கணக்கு போடுங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம்ன்றது அதுவே ஒரு வருஷம் ஒரு நாள் ஆகுதுன்னாக்கா 365 நாள் இருக்கிற ஒரு வருஷம்னாக்கா அது 365 வருஷம் வருது. இந்த மாதிரி ஒரு 100 வருஷம் இருக்கிறதுனாக்கா எப்பவும் எண்ட்ல அது கடைசியில முடிதான் போறது, ஏதோ ஒரு நாளைக்கு முடிதான் போறது. இதையே நாம ஸ்திரமாக நினைச்சுக்கிறோம் நாம. அந்த மாதிரி அஸ்திரத்துல ஸ்திரத்துவ புத்தி யாக வேதத்துல சொல்லிருக்கனால இது சாசனம்னு சொல்லிட்டு யாகாதிகள்ல நமக்கு ஒரு ஈடுபாடு வருது. அப்படி யாகம் முதலியவைகள்ல ஈடுபட்டு தேவதா அர்ச்சனை பண்றவன் பிதற்களை அர்ச்சனை பண்றவனுக்கு பரமாத்மாவை நினைக்கிற எண்ணமே போயிடும் அவனுக்கு. ஆகையால அந்த மாதிரி இருந்தான்னாக்க அவனால கடைசியில எப்பவுமே நினைக்க வேண்டாம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த ரீதியில தான் போவான். அதுல காலம் வேணா வேறுபடலாம், அவ்வளவுதானே தவிர. இப்போ இதே கர்மாவை இந்த யாகங்களை அனுஷ்டானம் பண்ணுச்சு. எப்படி அனுஷ்டானம் பண்றதுன்னா பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டானம் பண்றது. என்ன வேதம் சொல்லிருக்கு, நம்மள அனுஷ்டானம் பண்ண சொல்லிருக்கு. அங்க பகவத் பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த யாகத்துல பண்ணினவனா பெருமானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும். அது இந்த யாகமே பகவத் ஆராதன ரூபம். இப்படி நாம அனுஷ்டித்தமானாக்க பகவத் பிரீத்தி ஏற்பட்டு இந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு நமக்கு மோட்சம் ஏற்படும். அனந்தபாரம் கம்பீரம் துர்விகாஷ்யோ சமுத்திரவதே சப்த பிரம்மது துர்போதம் பிராணேந்திரிய மனோமயம். இந்த பிரம்மன்றது இருக்க இது சாதாரண விஷயம் இல்லை. சுதுர்போதம், இது எளிதில் அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல. இது மீதி இந்திரியங்கள்னால பிராணன் இந்திரியன் மனசு
இவைகளாலேயே அதாவது இந்த சமுத்திரம் போல இது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். இப்ப இந்த அதாவது வேதம்ன்றது இருக்க எல்லையற்றதாக இருக்கு. இதுல எத்தனையோ கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சமுத்திரம் போல இப்படிதான்னு நம்ம புத்தினாலேயோ மனசினாலேயோ ஊகித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது. மயோபபிரம்ஹிதம் போம்னா பிரம்மணா நந்த சக்தினா பூதேஷு கோஷரூபேண விசயபூர்ணேவ லட்சியதே. ஆகையால் இது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த பிரம்மமும், அந்த பிரம்மன்றது எந்த விதமான மாறுபாடும் அடையாததாக இருந்திருக்கு. அனந்த சக்தின்னு அளவு கடந்த சக்தியோடு இருந்திருக்கிறது. இப்ப நியந்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமானாலே அதிஷ்டாதமான என்னால இந்த சப்த பிரம்மமானது இப்போ அந்த அதாவது இங்க எப்படி இருக்குன்னாக்க தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டை இது பண்ணுமா அதுக்குள்ள ஒரு நூல் மாதிரி ஒண்ணு வரும். அந்த அந்தர்முகமாக அந்த இது உள்ளுக்குள்ள இருக்கு. பெரியவாழ்கிட்ட ஆச்சாரியாளிடத்துல இருந்துட்டு இருக்கு. அதை நாம ஆச்சாரியாள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். யதா ஊர்ணநாபிகி ஹிருதயாத்து ஊர்ணாம் உத்வமதே சுகாத்து ஆகாஷாத் கோஷவான் பிராணஹா மனசா ஸ்பர்சரூபிணா. ஊர்ணநாபின்றது ஒரு எட்டுக்கால் பூச்சி மாதிரி சிலந்தி மாதிரி ஒரு ஜந்து. அதுதான் சிலந்தி தான் சொல்றது. அது என்ன பண்றதுன்னா சிலந்தி அதனுடைய வாயினால அந்த எச்சல் இருக்க வாயில இருக்கிற அந்த உமிழ்நீர் இருக்க அதுதான் ஒரு நூல் மாதிரி அது ஒரு வலையா ஆக்கிக்கிறது. அது உள்ள அது சஞ்சாரம் பண்றது. அதே மாதிரி அது என்ன பண்றதுன்னாக்க வெளிப்படுத்துறதோட மாத்திரமில்ல கிரசத்தை, அது கிரசத்தைனாக்க அதுக்கு அந்த இடம் வானான்னாக்க அந்த வலையே அது முழுங்கிடுமா, அந்த இடத்துல வலையே இல்லாத போயிடுமா. நாம பார்க்கறது எட்டுக்கால் போச்சு அந்த சிலந்தி வலை பார்த்துருக்கோம். ஆனா சிலந்தி வலையில இருந்து அந்த வலையை முழுங்கி அந்த இடத்துல வலை இல்லாதது தெரியல, நாம பார்க்கல. சாதாரணமா ஊர்ணநாபி சப்தம்ன்றது சிலந்தி தான் சொல்றது. இப்ப ததிரிக்தமாக ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் எம்பெருமான இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றதோட மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாருனாக்க லயத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. இங்க இருக்கிற காலம் வரைக்கும் அந்த அந்த வஸ்துக்கள்லாம் இருப்பதற்கும் கால விசேஷத்துல அது லயத்தை அடையறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக பெருமாள் இருந்திருக்கு. சந்தோமயா அமிர்தமயா சகசிர பதவியும் பிரபு ஓங்காரா வியஞ்சித ஸ்பர்ஷ பூஷிதாம். அந்த பிரணவத்தினால எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ஆயிட்டேவ மகான்னு சொல்லி அகார வாட்சியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு மகான் ஜீவன் மாத்திரமில்ல சேத்தனங்கள் எல்லாமே சேகம்பூத்தமாக இருக்குன்னு சொல்லி இது ஆயிட்டேவ மகான்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி பிரணவார்த்தத்தை போதிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த எம்பெருமான் இடத்துல இருந்தால் உலகம் மொத்தமே படைக்கப்பட்டதாக இருக்கு. எம்பெருமான் தான் அவை எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ற. அவருடைய ஒரு சங்கல்பத்தினால லயத்தையும் அடைகிறது, பிரளயமும் ஏற்படுறது. ஆகையால நாம என்ன பண்ணணும், இருக்கிற காலத்துல என்ன பண்ணணும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி என்ன பண்ண போறோம்ன்ற இப்ப விஷயங்கள்ல பற்று இருக்கணும். ஆனா இந்த பற்று எதுக்காக இருக்கக்கூடியது என்று கேட்டா பகவத் ஆராதனத்துக்கு வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக அவ்வளவு மாத்திரம்தானே தவிர அதிகமான சுகத்தை அடைவதற்காக அந்த விஷயத்துல பற்று இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயத்துல ஒரு பற்று அதிகமா போயிட்டோ அவ்வளவுக்கு எவ்வளவு மோகம் வந்துடும். அப்படி மோகம் வந்துட்டோம்னா ஆத்ம ஞானம் இல்லாத போயிடும், விவேகம் இல்லை. மோகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விவேகம் இருக்காது. சாதாரணமா மோகம் நகரத்துல அம்மா அப்பாக்களுக்கு பசங்க மேல ஒரு மோகம்னா அதீதமான ஒரு பிரீத்தி. தன் பையன் எப்பவுமே தப்பே பண்ண மாட்டான்னு நினைச்சிருந்து யாரால தப்பு சொன்னா கூட அந்த குழந்தைக்கு அந்த அவனோட சண்டை போடுவானே தவிர இவன் பண்ண மாட்டாங்க.
இதுல சொல்லச்சு பல்லாயிரம் உண்மையிலே இதுக்கு சொல்லச்சு காப்பீடல்ல சொல்லச்சு சொல்ற யசோத பிராட்டி சொல்ற வார்த்தை பெரியாழ்வாருடைய வார்த்தை. லோகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ பசங்க தப்பு பண்றா. லோகத்துல பசங்க பண்ற தப்பு மொத்தத்தையும் யாரானா பசங்க தப்பு பண்ணிட்டுனாக்கா கூட கண்ணந்தான் பண்ணாந்து எல்லாரும் உண்மைன்னு போய் போட்டு அந்த பசங்க எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆகையால இப்ப ஐயோ உனக்கு எப்படி ஒரு இது வந்துருதோன்னு சொல்லி அது நீ காப்பீடுன்னு சொல்ற, அந்த இடத்துல பெரியாழ்வார் சொல்ற. அந்த மாதிரி லோகத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவனாக்க எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்துருக்கோ அப்ப அந்த ஈடுபாடுன்றது அப்ப என்ன ஆகும்னா விபரீதத்துல போய் முடிய போகுது. அந்த விபரீதத்துல முடிஞ்சதுன்னா ஆத்ம ஞானமே இல்லாத போயிடும். நாம முடிந்த வரைக்கும் அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடை நாம குறைச்சிருக்கோம்னாக்க அப்ப ஆத்ம ஞானத்துல ஈடுபாடு விசேஷமா வந்ததுன்னாக்க எதை பண்ணணும் எப்படி பண்ணணும் என்கிற ஒரு எண்ணம்லாம் நமக்கு வந்துடும். அப்ப எம்பெருமானுக்கு நாம சேகம்போதமாக இருந்து பகவத் ஆராதன ரூபமாக ஒவ்வொரு கைங்கரியத்தையும் நாம பண்ணணும் என்பதை நாம தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொல்ற. ஆகையால இந்த இடத்துல சுத்திய தெரிஞ்சுக்கிறதுக்கு தியாகியம் இதை ஏற்றுக்கொள்ளணும் இதை விடணும்ன்றதுக்கு அதுவும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த சுத்திய பத்தி இவ்வளவு தூரம் இந்த இடத்துல பாகவதத்துல விசாரணம் பண்ணினார். இவ்வளவு விஸ்தாரமா சொல்லி சொன்னார். மாம் விதத்தை யோபிதத்தை மாம் விகல்பிய அபோகதேஹம் ஏதாவான் சர்வ வேதாந்தா சப்த ஆஸ்தாய மாம் விதாம். எல்லா வேதத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த கர்மகாண்ட கர்மகாண்டம்னு சொல்லக்கூடிய மீமாம்சை மொத்தம் வீணா என்ன கேட்டா மீமாம்சம் வீண் இல்லை. அந்த கர்மகாண்டத்துல எப்படி யாகம் பண்ணணும் என்னன்றத பத்தி தானே விசாரமாசம் இருக்கு. அந்த மீமாம்சம் வீண் இல்லை. அப்ப என்ன இருக்குன்னா அந்த மீமாம்சம் இருந்துருக்க பகவத் ஆராதனத்துக்கு உபயோகமா இருக்கு. நாம பண்ற யாகம் இருக்க அது பகவத் ஆராதன ரூபமான யாகம். எப்படி பகவத் ஆராதனம் பண்றதுன்றதுதான் அது சொல்லிருக்கிறபடித்தான்ல மீமாம்சன்றது அதுவும் வேதாந்தம். அதாவது இப்ப சாதாரணமா பிரிக்கச்சே கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சான்னு சொல்லியிருந்தா கூட மீமாம்சா சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் தான். ஆகையில அந்த மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டுதான் வேதாந்தத்துல பல இடத்துல நிஷ்கர்ஷம் பண்றோம். ஆகையால அந்த கர்ம மீமாம்சையும் வீடு இல்லை. சில பேர் இதை புரிஞ்சிக்காத வெறும் கர்ம மீமாம்சால இருந்து கர்மாவை மாத்திரம் பண்ணிட்டு அது மூலமா எல்லா பலனையும் அடையலாம்னு நினைக்கிறா. அது தப்பு. அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்ன? பகவத் பிரீத்தி. அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதும் பகவத் ஆராதன ரூபம் என்பதை நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு பரம பிரயோஜனமாக இருந்துருக்கிற மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் விவேகம். இது நல்லது இது கெட்டது, இது இப்படி அனுஷ்டிக்கணும் இப்படி அனுஷ்டிக்க கூடாது, இது இந்த நிலையில இதுக்கு சுத்தி இந்த நிலையில இதுக்கு அசுத்தி என்று இந்த விவேகம் தான் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படின்னால விவேகத்தோட நம்ம நடந்து கொள்ளணும்ன்றத இந்த அத்தியாயம் மூலமாக உத்தவருக்கு உபதேசம் பண்ற ஒரு வழியில நமக்கு உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ற கண்ணன். நாமளும் அந்த கண்ணனுடைய உபதேசத்தை எவ்வளவு பின்பற்ற முடியுமோ அவ்வளவு பின்பற்றி அதன் மூலமாக பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாசமாகவும் பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதா சேகசிம்ஹாய கல்யாண குருசாலி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே